12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.2 இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். z = 2 + 3i என கொண்டு கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கன் தளத்தில் குறிக்க என 2 சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது z, iz மற்றும் z + iz இன் மதிப்புகள் கணக்கிட்டு அதை ஆர்கன் தளத்தில் குறிக்க வேண்டும். z என்பது 2 + 3i என கொடுக்கப்பட்டுள்ளது. iz இன் மதிப்பு கணக்கிடுறோம்னா i பெருக்கல் z என்பது 2 + 3i. ஐயால் பெருக்கிறோம் அப்படின்னா 2 பெருக்கல் i ஆனது 2i ப்ளஸ் 3 பெருக்கல் 3i பெருக்கல் iங்கிறப்ப 3i². ஐக்கு பதிலாக -1ன்னு மதிப்பை பிரதியிடுறோம். அப்படிங்கிறப்ப 2i மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. எனவே தீர்வானது -3 + 2i ஆகும். அடுத்து z + iz. z + iz. z என்பது 2 + 3i. iz என்பது என்ன மதிப்பு கணக்கிட்டிருக்கிறோம்னா -3 + 2i. ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ராக்கெட் கொடுத்துடலாம். இதை சுருக்கிறப்ப 2 + 3i ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2i. 2 - 3 எனும் பொழுது மதிப்பானது -1. 3i + 2i எனும் பொழுது 5i. 3i + 2i எனும் பொழுது 5i. இது ஆர்கன் வரைபடத்தில் இந்த புள்ளிகளை குறிக்கலாம். முதல் மதிப்பு z குறிக்கிறோம். zல மெய்ப்பகுதியை x அச்சிலும் கற்பனை பகுதியை y அச்சிலையும் குறிக்கணும். zல இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியின் மதிப்பு 2, கற்பனை பகுதியானது 3i என கொடுக்கப்பட்டுள்ளது. 2i 2,3. இது z குறிப்பிடும். z என்பது 2 + 3i. izல குறிக்க வேண்டியது -3 + 2i. மெய்ப்பகுதி xல் -3, கற்பனை பகுதி ஒய்யோட மதிப்பு 2 என உள்ளது. அப்போ -3,2ங்கிற புள்ளியை குறித்து அதை இணைக்கிறோம். கிடைக்கக்கூடிய நேர்கோடானது izஐ குறிப்பிடும். z + iz. மெய்ப்பகுதியின் மதிப்பு -1, கற்பனை பகுதியின் மதிப்பு +5 எனும் பொழுது இரண்டாம் கால் பகுதியிலேயே புள்ளியானது அமையும். z + iz என்பதன் மதிப்பாகும். இதை இணைக்கிறோம். இது ஆர்கன் வரைபடம் ஆகும். இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது முதல்ல z, அப்புறம் அடுத்து -iz மற்றும் z மற்றும் z - iz இன் மதிப்புகள் கணக்கிடணும். z என்ற கலப்பெண்ணானது 2 + 3i என கொடுக்கப்பட்டுள்ளது. -iz எனும் பொழுது -i பெருக்கல் z இன் மதிப்பை பிரதியிட்டுக்கிறோம். 2 + 3i. மைனஸால் உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 பெருக்கல் -1ங்கிறப்ப -2i. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 பெருக்கல் 3 3i × i². -2i -3 பெருக்கல் i² மதிப்பு -1. -2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 1 3. எனவே 3 மைனஸ் மெய்ப்பகுதியை முதல்லையும் கற்பனை பகுதியை இரண்டாவது எழுதுகிறப்ப 3 - 2i என்பது -iz மதிப்பாகும். அடுத்து z - iz. z - izக்கு மதிப்பு கணக்கிடணும். z என்பது 2 + 3i. இடையில மைனஸ் குறி இருக்குது. iz இன் மதிப்பானது -iz என்னும் பொழுது இடையில ப்ளஸ் குறி கொடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா -iz அப்படியே எழுதிடலாம். -iz என்பது 3 - 2i. 3 - 2i. 2 + 3i ப்ளஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2i. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 + 3இன் மதிப்பானது 5. 3i - 2i எனும் பொழுது 2ஐயும் கழிக்கிறோம். ப்ளஸ் ஐங்கிற மதிப்பு கிடைக்கும். ஆர்கன் வரைபடத்தில் இந்த 3 புள்ளிகளையும் குறிக்கலாம். முதல் மதிப்பு z குறிப்பிடுறோம். zல மெய்ப்பகுதி 2, கற்பனை பகுதி 3. 2,3 என்ற புள்ளியானது முதல் கால் பகுதியில் அமையும். இந்த புள்ளியை இணைக்கிறப்ப கிடைக்கக்கூடிய நேர்கோடு இது z குறிப்பிடும். அடுத்து -iz. x-இன் மதிப்பு 3, y-இன் மதிப்பானது -2. x-இன் மதிப்பு 3, y-இன் மதிப்பானது -2. இந்த புள்ளிகளை இணைக்கிறோம். கிடைக்கக்கூடிய மதிப்பு அதாவது இது எதை குறிப்பிடும்னா -iz குறிப்பிடும். z - iz. z - izக்கு கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பானது 5 + y. 5 என்பது x-இன் மதிப்பையும் கற்பனை பகுதியில் இருக்கக்கூடிய ஐயானது y-ஐயும் குறிப்பிட. அப்போ 5,1 என்பது புள்ளியாகும். z - izஐ குறிப்பிடக்கூடிய புள்ளி. இதை இணைக்கிறப்ப ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்கும். ஆர்கன் வரைபடத்தில் 3 புள்ளிகளையும் குறிச்சாச்சு. தேங்க்யூ.